என்ன கீழே இருக்குங்க. நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு நீங்க யாருன்னு சொல்றத விட்டுட்டு மேல இருக்கவருக்கு முதல்ல சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்குள்ள அவர் உங்களை காலி பண்ணிட போறாரு. யாராவது என்ன காப்பாத்துங்க. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போல இருக்கு. நான் விடுவிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். இன்னில இருந்து நீங்க எந்த மிருகத்தையும் பறவையையும் புடிச்சு துன்புறுத்த வைக்க கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியம் பண்ணி தரேன். நான் சத்தியம் பண்ணி தரேன். என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. அங்க பாருங்க, அங்கிள் இந்த பீகாக்கா பிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. என்னது இது? திரும்ப இதை பிடிச்சு கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல, இப்ப இந்த பீகாக் என்னுடைய ஃப்ரெண்ட். இது என்னுடைய ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, இனிமே என்னோட கெஸ்டும் கூட. அவன் தான் ரோபோ பாய். அவன் எனக்கு புரிய வச்சிட்டான். இனிமே நான் யாரையும் துன்புறுத்தவே மாட்டேன். Thank you, ரோபோ பாய். தேங்க்யூ ரோபோ பாய். இதுக்கு முன்னாடி நான் என்னோட பிங்கியை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்ல. ஓ, அப்படின்னா இதுக்கும் தண்ணிக்கும் செட் ஆகாது போல இருக்கே. தாத்தா. வீர் சொல்லு. தாத்தா, இதுக்கு தண்ணி செட் ஆகாது. தண்ணி பட்டா இதுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. இம்லி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு வீர். நீ ஃபுர்சத்கஞ்ச்ல இருக்க எல்லா மக்களையும் பால்கனி இல்ல மாடியில நிக்க சொல்லி பைப்ல இருந்து தண்ணி எடுத்து மேல அடிக்க சொல்லு. நான் இவனை தசை திருப்பி என் பின்னாடி வர வைக்கிறேன். இவன் வந்த உடனே எல்லாரும் இவன் மேல தண்ணியை ஊத்துங்க. ஓகே வீர். சபாஷ் ரோபோ பாய். உன் முடிவு நெருங்கிடுச்சு. ரோபோ பாய் சீக்கிரமா பண்ணுப்பா, என் கார்ட்டூனுக்கான டைம் ஆயிடுச்சு. இவனுக்கு இவ்வளவு பிரச்சனையிலயும் கார்ட்டூன் தான் ரொம்ப முக்கியம். வாங்க இவனை ஒரு காட்டலாம். வீர், நாங்க எல்லாம் தயாரா இருக்கோம். இதுக்கு மேல என்னால வர முடியுமான்னு தெரியல. அவன் என் உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு இருக்கான். தாத்தா, லைட்னிங் சூட்ஸோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். வீர், you can do it. You can do it, வீர். You can do it. Start ready. ஹலோ தாத்தா, சொல்லு. ஹெல்ப் வேணும். வீர், தாத்தா என்ன சொன்னார்னா? தேங்க்ஸ் இம்லி. தாத்தா கரெக்டா தான் சொல்லிருக்காரு.
ஆயில் ஸ்ப்ரே ஆன். ஆயில் ஸ்ப்ரே ஆன். பிரின்சிபல் சார், நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போயிருந்தேன். இப்படி ஒண்ணு நடந்ததா நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். தேங்க்யூ வீர். அதெல்லாம் அவசியமே இல்ல. ரோபோ பாய் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. நான் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னு நான் ஜட்ஜஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். முதல்ல நாங்க யாரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமோ அவருக்கு தான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் போகுது. எப்படி இருந்துச்சு? டோன்ட் மைண்ட், எனக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அவனை நான் இப்படி தோக்கடிக்கவே முடியாது. இத கேளு இம்லி. Okay, done. ஏய் டைனோ, ஒண்ணு இன்னைக்கு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இந்த வீர். அடடா, வீருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆபத்து வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வீர யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவனை தோக்கடிக்கிறதுக்கான வழி இந்த புக்ல எழுதி இருக்கு. அது யாருக்கும் தெரியவே தெரியாது. நான் இப்பவே பாத்துறேன் வீர தோக்கடிக்கிறதுக்கான வழி என்ன இருக்குன்னு. இது சரியான சீட்டிங். இது சரியான சீட்டிங். என் கையில இருந்தது போலியான புக், அதுதான் ஒரிஜினல் புக். சூப்பர் ட்ரிக் வீர். ஐ லைக் இட். வீர், உன்னோட ஐடியா வேலை செஞ்சிருச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு போய் ஜின்டுக்கு நல்ல விஷயத்த சொல்லுவோம். வீட்டுக்கு போறத விட்டுட்டு ஜின்டுவை தேடணும். இப்பவாது அவன் தெளிவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லனா சாட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான்.